அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்துச்சு. 2023 விண்ணப்பிச்சிருப்பீங்க, 2025 விண்ணப்பிச்சிருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா 2023 விண்ணப்பிச்சவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்டர்வியூ எப்போ வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக 8 வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள அப்டேட்லாம் உங்களுக்கு ஒன்று வரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சேனலில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி என்ன முக்கியமான கொஸ்டின்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா 2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 296 300 வேகன்சி கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th டிகிரி வரைக்கும் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. மூட்டையாக பார்த்திங்கன்னா குமிஞ்சு கிடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா 10,000 விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. இந்த 10,000 விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எதனால் நிராகரிச்சிருப்பாங்கன்னா கடைசி டைமில் அப்ளை பண்ணுவீங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 8/1/2025 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் தேதி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம். நீங்கள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி போயிருக்கும். அதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே அதிகமாக விண்ணப்பம் முடிய போகுதுன்னு அப்படி விண்ணப்பிச்சவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா 10,000 விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. மீதி பார்த்திங்கன்னா 90,000 விண்ணப்பம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 அப்டேட் இருக்குது, முக்கியமான அப்டேட்டு. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம 2023 விண்ணப்பிச்சவங்களுக்கு நம்ம பார்த்துடலாம். 2023 விண்ணப்பிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா காலியிடம் நிரப்பப்படும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அமைச்சர் சேகர் பாபு பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா மார்ச்சே முடிய போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு யாருக்குமே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண கிடையாது, எந்த ஒரு லெட்டருமே வர கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ மார்ச்லேயே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாதனால இது பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தள்ளி போனால் பார்த்திங்கன்னா 2025 விண்ணப்பிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அமைச்சர் பார்த்திங்கன்னா 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பண்ணி ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 2025 விண்ணப்பிச்சவங்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2023 தள்ளி போகும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2025 விண்ணப்பிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா எப்போ இன்டர்வியூனே சொல்ல முடியாது. இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம். அது பார்த்திங்கன்னா இந்த அறநிலையத்துறையில் பார்த்திங்கன்னா அவங்க முடிவு பண்ணுறது தான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கு நிதி ஒதுக்கி பார்த்திங்கன்னா ஒருவேளை இங்கே மட்டும் கிடையாது, பழனி முருகன் கோயில் மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை கோயில், கோயம்புத்தூர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய அறநிலையத்துறை கீழே இருக்கிற எல்லா கோயிலுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நிதி ஒதுக்கி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட் முடிகிற வரைக்கும் நாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அப்படி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி பயனுள்ள அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நண்பா. உங்களுக்கு இது மட்டும் இல்லாத இன்டர்வியூ கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நாம் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.